செய்தி கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக வானொலி தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அளித்த பேட்டி, சென்னையில் தொழில் ஆராய்ச்சி மற்றும் தொழில் முனைவோர் மாநாடு நாளை தொடங்கவுள்ளதையொட்டி மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குநர் டாக்டர் ஆனந்தவல்லி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்களுக்கு தகவல்களை வழங்குவதில் வானொலி முக்கிய பங்காற்றுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அவர் பேசுகையில், ரேடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனமாக தொலைத்தொடர்பில் சிறந்து விளங்கியிருக்கிறது. இந்த ரேடியோவானது நம்மளுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு இதையெல்லாம் சாதாரண மக்கள் இடத்துல எடுத்து செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய கருவியாக இந்த ரேடியோ இருந்து கொண்டிருக்குது. இன்றைக்கும் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 70% மக்கள் ரேடியோவை ஒரு சாதனமாக பயன்படுத்துகின்ற சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அது அருணாச்சல பிரதேசமாக இருக்கட்டும், அல்லது காஷ்மீர் ஆகட்டும், லட்சத்தீவு ஆகட்டும், அல்லது கன்னியாகுமரி ஆகட்டும், அல்லது அந்தமான் ஆகட்டும், அத்தனை பகுதிகளிலும் கூட இந்த ரேடியோ ஒரு மிகப்பெரிய சாதனமாக மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதியில் ஒரு தலைசிறந்த சாதனமாக ரேடியோ இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய செய்திகள், அதே போல் விளையாட்டு, கலாச்சாரம், அறிவியல் அனைத்து நிகழ்வுகளும் கூட சாதாரண மக்களுக்கு எடுத்து செல்லுகின்ற ஒரு அரிய பணியை ரேடியோ செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலக ரேடியோ தினத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் பெருமிதம் கொள்கின்றேன். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு முக்கியமான நிகழ்ச்சியை குறித்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சென்னை வாசிகளுக்கு இது ஒரு மாபெரும் அரிய வாய்ப்பு. சென்னையில் இருக்கலாம், இல்லை புறநகரில் இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆராய்ச்சி மாணவராக கூட இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒரு புத்தொழில் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் மாறுறதுக்கும் நீங்கள் அறியறதுக்காக 2 நாள் கண்காட்சியும் மாநாடும் நடைபெறுகிறது. இதை நடத்துகிறவங்க யாருன்னு சொன்னால், மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் கீழ் இயங்கும் கட்டுமான பொறியியல் நிறுவனம் மற்றும் தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இதர நிறுவனங்கள் இதுல சேர்ந்திருக்கிறாங்க. நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறுகிற இந்த கண்காட்சியில மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கிறாங்க. இதை குறித்து நம்முடைய பேசுவதற்காக கட்டுமான பொறியியல் நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் ஆனந்தவல்லி வந்திருக்காங்க. ஸோ நம்ம அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ரைஸ் கான்க்ளேவ், ரிசர்ச் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கான்க்ளேவ் சென்னை ட்ரேட் சென்டரில் February 14th and 15th நடக்குது. பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 120 ஸ்டால்ஸ் இருக்குது. அதில் வேரியஸ் ஸ்டார்ட் அப்ஸ், இப்போ புத்தொழில் பண்ணுறவங்க அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி, அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறாங்க. அது மாதிரி சிஎஸ்ஐஆர் 37 ஆராய்ச்சி நிறுவனங்களை கொண்ட ஒரு குழுமம். அந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள்லேருந்து வெளிவந்த டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி டிஸ்பிளேயும் இருக்குது. இது போக எம்ஓஇஎஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ், டிஎஸ்டி, டிபிடி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ஆல்சோ அட்டாமிக் எனர்ஜி, இவங்களோட டிஸ்பிளேஸும் இருக்குது. ஆராய்ச்சி எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது அப்படின்றத அந்த இதை கருத்தில் கொண்டு நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும்னா நிறைய பேர் அதை அடாப்ட் பண்ணணும். அது இந்த மாதிரி புத்தொழில் செய்கிறவங்களால நிச்சயமாக சிறப்பாக செய்ய முடியும். ஏன்னா அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி டெக்னாலஜி பேஸ்டு தான் தேர் கம்மிங். ஸோ அதனால் அதை கருத்தில் கொண்டு இங்கே ஒரு நல்ல சூழல் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இதில் நம்மளுக்கிட்ட அதிகமான கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அதே மாதிரி ரிசர்ச் லெபார்ட்டரி, நிறைய ரிசர்ச் லெபார்ட்டரிஸ். இப்போ சிஎஸ்ஐஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்னோட நிறுவனமான கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம், சிஎஸ்ஐஆர் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம், இன்னொன்று சிஎஸ்ஐஆர் மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம், இது காரைக்குடியில் இருக்குது. நாங்கள் 3 பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இது போக எங்களோட வளாகத்திலேயே சிஎஸ்ஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ்னு இருக்குது. அதில் என்எம்எல் ஜாம்ஷெட்பூரில் இருக்குது, அவங்களோட ரீஜனல் சென்டர். நீரி நாக்பூரில் இருக்குது, அதோட ரீஜனல் சென்டர். சிஎஸ்ஐஓ சண்டிகரில் இருக்குது, அதோட ரீஜனல் சென்டர். சிரி பிலானியில் இருக்குது, அதோட ரீஜனல் சென்டர். ஸோ இவங்களும் எங்களோட வளாகத்திலே இருக்கிறாங்க. கல்வி நிறுவனங்களும் பங்கு பெறுறாங்க. கல்வி நிறுவனங்கள் இப்போ அவங்களோட மாணவர்
மாணவர்களுக்காக இன்குபேட்டர்ஸ் அது நடத்துகிறாங்க. அவங்களோட ஸ்டார்ட் அப்ஸும் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. சும்மா ப்ராமிசிங்காக இருக்கிறதுனால தான் 5வது வாட்டி நாங்கள் திருப்பி செய்கிறோம். வேறு வேறு இடங்களுக்கு இதை எடுத்துக்கிட்டு போகணுன்ற கருத்தில் கொண்டு தான் நம்ம இந்த சவுத்தில் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி பயனளிக்கும் போது இது ஃபர்தராக இதை எப்படி வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரியோ இல்லை ஹேக்கத்தான் மாதிரியோ இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு சலுகையோடு நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்களோட நிறுவனத்தில் சிஎஸ்ஐஆர் மாதிரியான லேப்ஸில் R&D லேப்ஸில் ஆராய்ச்சிகள் நடக்குது. அது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எங்களோட எமர்ஜென்சி ரெட்ரிவல் சிஸ்டம்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது வந்து நாங்கள் லெபார்டரி ஸ்கேலில் எல்லாமே பண்ணினோம். ஆராய்ச்சி கூடத்தில் அந்த லெவலில் டெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இதை ஸ்கேல் அப் பண்ணி நாங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்தோன்னா தான் அது வந்து ஃபைனலாக இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகும். ஸோ இந்த மாதிரியான கருத்தரங்குகள், அதாவது இந்த கான்க்ளேவ் மாநாடு மாதிரியான இடங்கள்ல வந்து இவங்க எல்லாரையும் ஒன்று கூடுறதுனால இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ தொழில் நிறுவனங்கள் வந்து இதில் பங்கேற்கிறதுனால ஈஸியாக இருக்கும். ஆராய்ச்சியை எடுத்து நம்ம எப்படி ஒன்று புதுசாக உருவாக்கலாங்கிற உத்வேகத்தையும் கொடுக்கும். இல்லை ஒரு ஆராய்ச்சி முடிவில் வர ஒரு தொழில்நுட்பத்தை எப்படி நம்ம வந்து ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பித்தா கூட யூனிகானாக மாற முடியும். பல பேர் வராங்க அந்த மாதிரி எடுத்து சக்ஸஸ் ஆனவங்க. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, கவர்மெண்ட்டில் ஃபண்டிங் சிஸ்டம் என்ன, எங்கே வந்து நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு ஆராய்ச்சி தேவைப்படுது, யாரை அணுகணும், இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாநாட்டில் வந்து எனேபிள் பண்ணுறோம். ஏன்னா இந்த மாநாட்டில் முதல்ல வந்து சயின்ஸுங்கிறதே இப்போ பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வேப்பங்காயாக இருக்கும். ஏன்னா அது வந்து டஃப் நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அதை எளிமையாக நம்ம அவங்களுக்கு கொண்டு போகும்போது அவங்களுக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த ஒன்று அது. இன்னொன்று பொதுமக்களுக்கும் நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறோம், தொழில்நுட்பம் இருக்குன்னா அதை எளிமையாக கொண்டு போகணும். இப்போ மொபைல் ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா எல்லாரும் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே படிக்காதவங்களுக்கு கூட எளிமையாக இருக்கிற மாதிரி. இந்த கண்காட்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு எல்லாருமே வரலாமா? பப்ளிக் யார் வேணாலும் வரலாம். குறிப்பாக மாணவர்கள் அவங்க பெற்றோர்களோடு வந்தாங்கன்னா அவங்க பெற்றோர்களுக்கும் புரியும். தொழில் முனைவோராவோ ஸ்டார்ட் அப்பாவோ ஆறதுக்கு அந்த சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்தாங்கன்னா அவங்களே வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து ஊக்குவிப்பாங்க. ஸோ பெற்றோர்கள், மாணவர்கள், பொதுமக்கள், தொழில் நிறுவனங்கள், ஆராய்ச்சி பண்றவங்க யார் வேணாலும் வரலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீலாம் கிடையாது. தே கேன் கம் டைரக்ட்லி டு இலவசமா வந்து அதை பார்க்கலாம். ஒரு இடத்துலயே இத்தனை பேரையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு இது மிகவும் உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தி வாய்ந்த ஊடகமாக வானொலி திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளதை தமது வலைதள பதிவில் சுட்டிக்காட்டியுள்ள மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உலக வானொலி தினத்தையொட்டி வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நலன்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் ஏற்றுமதி விரிவுபடுத்தப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் நிறுவன தினத்தையொட்டி மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள செய்தியில் உலகளாவிய வேளாண் வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்களிப்பை அதிகப்படுத்தும் வகையிலும் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் இந்த அமைப்பு செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் ஊரகப் பகுதிகளில் 81% வீடுகளுக்கு தூய்மையான குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் மக்களின் வாழ்க்கைத் தரம், சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் கவிஞர் சரோஜினி நாயுடுவின் பிறந்த தினத்தையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மைய மண்டபத்தில் உள்ள அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.